ஆனந்தி வந்துட்டாங்க. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? தேவை. ஹலோ, உன்னை ரெக்கார்ட் பண்ண தான் கூப்பிட்டேன், அட்வைஸ் பண்ணல. ரெக்கார்ட் பண்ண ஏதோ ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லிட்டேன் சார். சாரி சார், உங்கள் இஷ்டம். இதெல்லாம் இவ்வளோ நேரமாக நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னை நியாயப்படுத்துறதுக்கு இல்லை. ஐம் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். கொலை பண்ண தெரிஞ்சும் தெரியாமலும். நான் கொலை பண்ணதெல்லாம் போலீஸ்ட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. புரியல? ஒரு நிமிஷம். ஜூம் பண்ணு. கள்ளக்காதலால் நடந்த விபரீதம். இது யாருன்னு தெரியுதா? அந்த பீச்சில் போட்டனே அந்த 2 பேர். இவரு இந்த அம்மாவோட புருஷனா. இவரு இந்த அம்மாவை தள்ளிட்டு போனதுனால இவரு ஆளை வச்சு போட்டாரா. பண்ணது நானு, மாட்டினது பாலகணேஷ் என்கிற இந்த தத்தி. இரு இரு இரு. இது யாரு தெரியுதா? டாக்டர் கேடி நந்து, சைக்காட்ரிஸ்ட், அசோக் பில்லர். நான் கூட தலையில போட்டனே அவரு. இவரு ரியல் எஸ்டேட் தகராறுல போட்டாரா. பண்ணது நானு, மாட்டினது டாக்டர் குமார் என்கிற இந்த தத்தி. போலீஸுக்கு கேஸை முடிக்கணும்னு மந்த்லி டார்கெட்டை முடிச்சிட்டாங்க. இப்போ போலீஸை கேட்டா நான் கொலை பண்ணலன்பாங்க, என்ன கேட்டா நான் பண்ணேன்பேன். நான் கொலை பண்ணனா பண்ணலையா? உங்களுக்கு எதாவது புரியுதா சார்? புரியல சார். எனக்கும் எதுவும் புரியல சார். இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னே புரியல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் 20,000 ரூபாய் இருந்திருக்கும். ஆனால் இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபாய் தான். ஆனால் அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்தில் போயிட்டு இருக்கு. இந்த ஊர் 2 லட்ச ரூபாய் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு சார். சார், மொத்தம் இந்த ஊரில் எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லு? ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நான் சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன். இந்த ஊரில் இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு உள்ள இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியே இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு உள்ள இருக்கிறவன், சத்தியம் தியேட்டருக்கு வெளியே இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு உள்ள இருக்கிறவன், ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கிறவன் நம்ம ஆளு. சார், கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? ஹோம் லோன் வாங்கிட்டீங்களா சார்? அது தூக்கி இதுல போட்டீங்களா சார்? இதை தூக்கி அதுல போட்டீங்களா சார்? சார் 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 பாவம் சார். நான் ஏதோ பரவாயில்ல சார், ஏதோ 2 குரல் சொல்லி வாதியார் வேலை வாங்கி பொழைச்சிப்பேன். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி படித்தவனுங்க, ஜியாகிரபி படித்தவனுங்க, சோஷியாலஜி படித்தவனுங்க, சைக்காலஜி படித்தவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனுங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவனுங்க செத்தானுங்க சார். பாவம், வாத்தியார் வேலை கூட கிடைக்காது சார். ரொம்ப கரெக்டு சார். இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இதெல்லாம் இந்த எம்பிஏ படிக்கிறவன், எம்சிஏ படிக்கிறவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவன், டாக்டருக்கு படித்தவன், இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தானே சார்? எங்களுக்கு கிடையாதா சார்? நான் 2000 ரூபாய் பத்தலன்னு சொல்ல சார், பசி கொடுமை பட்டினின்னு சொல்ல சார், பிச்சை கேட்கல சார். ஆனால் அந்த பணம் வாங்குறவனுக்கு பண்ணுற அலப்பறை இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, 3 லட்ச ரூபாய் வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, ரேபன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். டச் மீ ஹியர் இஃப் யூ டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அதுவும் மார்பிள் எழுதிட்டு வந்தா பாவமா ரோட்ல போற நம்ம பசங்களுக்கு தோணுமா தோணாதா சார்? தோணும் சார். தோணும். இந்த தமிழ் படிச்சவெல்லாம் ஏதோ சாதுவானவன், அப்ராணி அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. சும்மா தாடி வச்சுக்கிட்டு, சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு கவிதை சொல்வான்னு டொக்க மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். பண்ண பழகலா பச்சை படுகொலை நான் பாரதிதாசன். நான் பண்ணிட்டேன். எஸ், ஆஃப் கோர்ஸ் ஐ டிட் cold blooded murders. இதெல்லாம் சொல்லி நான் எனக்கு நியாயப்படுத்திக்க விரும்பல. I'm not trying to justify myself. நான் பண்ணதில் எனக்கு பிடிக்கல, நான் தப்பிக்கணும்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். ஏன்னா என்னோட ஆனந்தி திரும்ப வந்துட்டா. நான் திரும்பவும் அந்த குட்டி 7 வயசு பையனா மாறிட்டேன். அந்த சாவு வராத வயசு போயிட்டு நாங்க 2 பேரும் போறோம் சந்தோஷமான வாழ்க்கையை தேடி. எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கும் என்பது எழுதப்பட்ட ஒரு விதி. கட்டாயம் கிடைக்கும் சார். தேங்க்யூ. இவ்வளவு நேரமா நான் பேசிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன். ஒருவேளை நிதியமைச்சருக்கோ, சிஎம்கோ, பிஎம்கோ தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதி புஷ் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஐஎஸ்டி கால் போட்டு பேச துப்பு நமக்கு கிடையாது. என்ன பண்றது? நான் தப்பிச்சிட்டேன். பட் நீங்களும் தான் வாழக்கூடிய அந்த ஊர்,
ரொம்ப 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 மோசமானது. நீங்க சாப்பிடுற ஒரு வாய் பீஸாக்காக, ஷூக்காக, கண்ணாடிக்காக கொலை செய்யப்படலாம் பண்ணிட்டு இருக்காங்க. Got it? Be aware of it. That's it. க்ளோஸ் பண்ணுங்க. இவன் ஒரு நிமிஷம். அள்ளல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வத்தை தேக்கும் பட்டை. இந்த ஊரினுடைய செல்வத்தை பணக்காரர்கள் அழிக்கக்கூடிய படை, ஆர்மி. என்ன மாதிரி நொந்து நூலாய் அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்களோட கண்ணீர். கண்ணீர். Got it? நன்றி. க்ளோஸ் பண்ணுங்க.